வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். புத்தாண்டை முன்னிட்டு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பன்னீர்செல்வம் அவர்கள் போய் சந்தித்திருக்கிறார் அப்படின்ற செய்தி வந்துட்டு அதிமுகவினரிடையும் அதிமுக மீட்பு குழு என்று இருக்கக்கூடிய அந்த ஒரு டீமும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்களெல்லாம் வந்து வியப்பாய் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பன்னீர்செல்வம் பார்த்தோம்னா தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருந்தவர். 2001லேருந்து 2002 வரையும் வந்து தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்திருக்கிறார். 2014லேருந்து 2015 வரையும் முதல்வராக இருந்திருக்கிறார். 2016 ஒரு முறை முதல்வராக இருந்திருக்கிறார். 11 முறை வந்து சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்த ஒரு நிதியமைச்சர். ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு சிக்கல்கள், குழப்பங்கள், பன்னீர்செல்வம் முன்னெடுத்த தர்ம யுத்தம், இது எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போ நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார். அவருக்கு வந்து தேர்தல் ஆணையம் பலாப்பழம் சின்னத்தை கொடுத்துருந்தாங்க. கடினமாக போராடினார்கள்ன்றதில் மாற்று கருத்து கிடையாது. பல நண்பர்கள் வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க, ரொம்ப வாய்ப்பு வந்து பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கூட கட்சி அங்கே வந்து அதிமுக ஒரு வேட்பாளரை போடுகிறார்கள், இவர் ஒரு வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார்ன்ற போதே அங்கே வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது என்பது தான் உண்மையாக இருந்துச்சு. அடுத்த கட்டமாக அந்த தேர்தலில் திமுக ஆதரவு அவருடைய கூட்டணி கட்சியை சார்ந்த நவாஸ்கனி அவர்கள் வெற்றி பெற்று அங்கே இப்போ எம்பியாக இருக்கார். அதே நேரத்தில் வந்துட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் அரசியலில் வந்து எப்பயுமே ஆக்டிவாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருப்பார். அதே நேரத்தில் வந்து மாற்றுக் கட்சியினராக இருந்தாலும் அவருடைய திருமணங்களில் போய் கலந்து கொள்வது அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் ஆரம்ப காலத்திலேருந்தே செய்து கொண்டிருந்தவர். ஜெயலலிதா அவர்களுக்கான மிகவும் நம்பிக்கையான ஒரு மனிதராக இருந்தவர். இருந்தாலும் அந்த புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை, அவர்கள் இருக்கும்போது ஒரு கட்டுக்கோப்பாக இருந்த கட்சி அவருடைய மறைவுக்கு பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தத்தை ஆரம்பித்த அந்த ஒரு சில மாதங்களிலே வந்து பார்த்திங்கன்னா கட்சி வந்து பல சிக்கலுக்குள்ளானது. அந்த சிக்கல்களை எல்லாம் சரி செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வரையும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிஎம்மாக எல்லோரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. சசிகலா அவர்களுடைய தலைமையில் அந்த ஒரு தேர்ந்தெடுத்தாங்க எல்லாரும். அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னா ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு குழப்பம் ஏற்பட்டு சசிகலா அவர்கள் கட்சியை விட்டு விலக்கி வைக்கப்படுகிறார்கள்னு சொல்லி பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியை வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். பொதுக்குழு நடத்தினார். அதற்கு பிறகு எல்லாருக்கும் தெரியும், திடீரென ஒரு நாள் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கட்சி அலுவலகத்துக்குள்ளே போகிறாரு. இங்கே வந்து பொதுக்குழு நடந்துக்கிட்டு இருக்குது மாநகரத்தில். பெரிய சட்ட சிக்கல்கள், அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க உள்ளே போனது வந்து தவறு தான் அப்படின்னு ஒரு பக்கம் பேச, இல்லை அது எங்களுடைய கட்சி, அவர் கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தார், இன்றைக்கி அவர் தான் பொருளாளர் அப்படின்னு ஒரு பிரிவினர் பேச, இப்படி ஒரு பெரிய சிக்கல்கள் போயிட்டு இருந்தது. பாராளுமன்ற தேர்தலையும் அவருக்கு வந்து போராடி அவங்க வந்து ஒரு தோல்வியை எழுறாங்க. ஏன்னா கூட்டணி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எப்பயுமே ஒரு தேர்தல் இருக்கும். அதுவும் இல்லாமல் கட்சி இது இரண்டாக பிரிந்து போய் நிற்கிறக்கூடிய ஒரு சூழல். அந்த சூழ்நிலையில் வந்து பல்வேறு நபர்கள், வெளிநபர்கள், நாங்கள் இங்கே பேசி சரி பண்ணிடுறோம், அங்கே பேசி சரி பண்ணிடுறோன்ற அங்கே ஒரு குழப்பம். இப்படி வந்து பல்வேறு குழப்பங்கள் நிறைந்த ஒரு பிரச்சனையாக அதிமுகவிற்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழலில் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்திலேருந்து இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதெல்லாம் இவர் போய் தனிப்பட்ட முறையில் ரஜினி அவர்களை சந்தித்தாரான்னு பார்த்தா கிடையாது. ஆனால் அதற்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு இவர்கள் சந்திப்பது ஒரு வாடிக்கையான விஷயமா இருந்துச்சு. ஆனால் புத்தாண்டு தினமன்று நான் சந்தித்திருக்கிறேன், எந்த விதமான அரசியலும் பேசலை, இது வந்து ஒரு பர்சனலான ஒரு மீட்டிங் தான் அப்படின்னா கூட ரஜினி அவர்களை பர்சனலாக வந்து பன்னீர்செல்வம் அவர் பார்க்குறாரு அப்படின்னா, ரஜினி அவர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். திரைப்பட நடிகர்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இந்திய அரசியல்லே பார்த்திங்கன்னா, திரைப்பட நடிகர்களில் அதிக இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருடையுமே எல்லா மாநில முதல்வரோடும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருக்கான ஒரு பெரிய வாய்ப்பு மூப்பனார் அவர்கள் இருக்கிற பீரியடில் 96 நினைக்கிறேன், 90லேருந்து அந்த 96 பீரியடில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. அவர் கலைஞருடன் நேரடி தொடர்பில் இருந்தவர். கலைஞர் அவரும் மிக நெருங்கிய நண்பர்களாகத்தான் இருந்தாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் கூட
அவர் வந்து இன்னைக்கு இந்த காலகட்டத்தில வந்து அவர் எல்லாரோடுமே பேசக்கூடியவர். சென்ட்ரல்ல யார்ட்டயா பேசணுமா, உடனே பேசுவார். அவருக்கான அவருக்கான விஷயமாக இருந்தால் அவர் பேசுவார். அப்படி இருக்கும் பொழுது ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் இப்பொழுது வந்து அது வந்து ஒரு அரசியல் சந்திப்பு இல்லை என்று சொன்னாலும் கூட, நாள பின்ன அது ஏதாவது ஒரு விஷயத்திற்கு பயன்படும். ரஜினி அவர்களால நமக்கு வந்து ஏதாவது ஒரு 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 ஹெல்ப் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக பார்த்த அந்த மீட்டிங் வந்து அப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்க முடிகிறது. ஆகவே ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் பல முயற்சிகள் எடுக்கிறார். அதே நேரத்தில வந்து இந்த பக்கம் வந்து நாங்க வாய்ப்பே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி இபிஎஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கார். இருந்தாலும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சந்திப்புகள் எல்லாம் அரசியல் அச்சாரம் போடுவதற்காக நடைபெறுகிறதா? இல்ல இவங்க நாளைக்கு வந்து டெல்லியில பேசி ஏதாவது ஒண்ணு இந்த அதிமுகவுடைய குழப்பம், இந்த கொடி பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சரி செய்வதற்காக ஏதாவது ஒரு வகையில ரஜினி அவர்கள் உதவியாக இருப்பார் என்கின்ற ஒரு காரணத்திற்காக புத்தாண்டு அன்று போய் அவர் சந்தித்தாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.